வீடு பூட்டியிருக்கு சார். நீங்கள் ஆர்டர் போட்டிருக்கீங்க. வேறு எங்கேயாவது லொக்கேஷன் வரணுமா? நான் இங்கே 5th ஃப்ளோர் வந்துடுங்க. வீட்டில் யாரும் இருக்க மாட்டாங்க. நான் வந்துடுறேன் சார். அங்கே சார் இங்கே 5th ஃப்ளோர் மாடிக்கு வந்துட்டேன். இப்போது இங்கே எங்கே சார் கொடுக்கணும்? ஹலோ, வந்துட்டிங்களாண்ணா? இதோ ஒரு நிமிஷம் வரேன். 5th ஃப்ளோரில் தான் இருக்கேன். இதோ ஒரு நிமிஷம் வரேன். கேஷ் ஆன் டெலிவரி தான் போட்டிருந்தேன். கியூஆர் கோட் காட்டுங்கண்ணா. இதில் கியூஆர் கோட் ஒர்க் ஆக மாட்டேங்குது. உங்களோட கியூஆர் கோட் காட்டுங்களேன். இல்லைனா ஜிபே நம்பர் சொன்னீங்கன்னா ஜிபே பண்ணிடுறேன். சார் இது கொஞ்சம் பெரிய ஆர்டர் சார். நீங்கள் அனுப்பிட்டீங்கன்னா, இதுக்கே அனுப்பிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். கியூஆர் கோட் பண்ணிங்கன்னா இல்லைனா எனக்கு அனுப்பினீங்கன்னா அதை நான் திரும்ப போய் கட்டணும். இவ்வளோ பெரிய லிமிட் இருக்குமான்னு தெரில சார். சும்மா ஒரு டைம் ட்ரை பண்ணி மட்டும் பாருங்கண்ணா. அது ஒர்க் ஆகலேன்னு தானே இப்படி பண்ணுறோம். ஓகே சார், நான் வேணால் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஜிபேக்கே அனுப்பிடுங்க. ஜிபே நம்பர் சொல்கிறீங்களா? அனுப்பியாச்சு. வந்துச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகே சார், வந்துருச்சு. சீரக பாக்கெட் 2 கொடுங்க. அப்புறம் பூஸ்ட்டு 5 பாக்கெட். எவ்வளோண்ணா? இதோ அனுப்புகிறேன். பேமெண்ட் டிக்ளைன்னு வருது. ஏதாவது பிரச்சனையா? நான் உங்களதில் பிரச்சனை இல்லை, என்னோடது தான் பிரச்சனையாமா? ஹலோ, நான் உனக்கு ஒரு ஃபோட்டோ அந்த கியூஆர் கோட் அனுப்பியிருக்கேன். அதுக்கு 120 ரூபா அனுப்பிடு. என்னோடய அக்கௌண்ட்டில் ஏதோ பிரச்சனையாமாடா. ஏதோ பிளாக்னு வருது. சரி, என்னென்னு போய் பார்க்குறேன். சரி, நீ இதுக்கு அனுப்பிவிடு. சரி, ஓகே, பாய். அனுப்பிட்டு கூப்பிடு. ஏதோ அனுப்பிட்டானாம்மா. பேமெண்ட் ட்ரை பண்ணேன். என் அக்கௌண்ட் ஏதோ பிளாக்டுன்னு வந்திருக்கு. ஆமாம் சார், அக்கௌண்ட் ஓனர் நான் தான். ஓகே சார், நீங்கள் பார்த்துட்டு கூப்பிடுங்க. இல்லைனா மெயில் அனுப்புனா கூட ஓகே தான். தேங்க்யூ.